அடாடா, என்ன தொழில் பக்தி! பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க, என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தேன் தான் பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சிங்களே, அதை பத்தி தான். ஏடா, இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை. உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச பொறி இதெல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல, வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்களா? அவ வண்டியை ரெடி பண்ணிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி எனக்கு மேரேஜ். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம் உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான். அப்போ நம்ம நிச்சயம் வருவாள்ல? கல்யாணத்துல எனக்கு தோழியாவதா? நிச்சயமா வருவா சார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அவ தானா திருத்தினாதான் உண்டு, வேற யாரும் அவளை திருத்த முடியாது. உண்மைதான், என்ன தவிர வேற யாரும் அவளை திருத்த முடியாது. நான் திருத்தி காட்டினா இல்லையான்னு பாருங்க. சாரி. யோ, இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல, ஒரு பக்கமா இடிச்சிட்டேன், அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகரப்பா? சும்மாருங்க சார். என்ன சார் இது? ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஏனுங்க, 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபாய் ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும். இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ, முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபாய் ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது அவனுக்கு. இந்த புடவை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார், இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1, 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணுகிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கும் சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார் ஒரு சின்ன சந்தேகம். உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி, சரி ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கியம், உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு, இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? புடவை எடுத்துட்டு வாடி.